நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஏர்ட்ராப்பில் இருந்து பிளாஸ்ட் அப்படின்ற டோக்கனை ஃப்ரீயாக நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட அப்டேட் வீடியோவாக தான் இது இருக்கும். நியூ யூசர்ஸும் இதில் ஜாயின் பண்ணலாம், ஓல்டு யூசர்ஸும் ஜாயின் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு டோக்கன் நான் போட்டிருந்தேன் ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணினவங்க எல்லாரும் மஸ்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நியூ யூசர்ஸும் இதை ஜாயின் பண்ணணும். இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் போஸ்ட் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வரும். டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். நம்ம வீடியோ தம்ப்நெயில் வச்சு கீழே வீடியோ லிங்க் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கேலக்ஸி லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கேலக்ஸி லிங்க் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற டாஸ்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். யார் சொல்கிறேன்? நியூ யூசர்ஸ். ஓல்டு யூசர்ஸ் இங்கே இந்த வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. நியூ யூசர்ஸ்க்கு கீழே டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டையுமே கிளிக் பண்ணி அந்த போஸ்ட்டை பார்த்து அந்த போஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் 1 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு வீடியோக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த இடத்துல வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து டாஸ்க் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாஸ்க் 2 வீடியோ இருக்காது. ஜஸ்ட் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருப்பேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு NFT கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த வாய்ஸ்லேயே இன்னொரு அப்டேட் நான் இந்த வீடியோலேயே சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது இந்த NFT கிளைம் பண்ணுறீங்க இல்லையா, டெஸ்ட்நெட் டோக்கனு. இந்த NFT கிளைம் பண்ணினதுக்கப்புறம் மறுபடி நாட் சஃபிஷியன்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு இல்லை, மறுபடி கிளைம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காமிக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி காமிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு டைம் உங்களுக்கு கிளைம்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டாலே போதும். சரி, ஓகே. இன்னைக்கு உண்டான அப்டேட் பார்ப்போம். இந்த அப்டேட் ரொம்ப சீக்கிரமாகவே ஷார்ட்டாக முடிஞ்சிடும். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட் ஆகும். ஏன்னா லைக்ஸ் அதிகமாகவே போக மாட்டேங்குது. 50 லைக்கை பார்க்குறதே பெரிய அதிசயமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேலக்ஸி லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணலனாலும் சரி, இதில் எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ டாஸ்க் 1 ஏதாவது நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கனாலும் டாஸ்க் 2க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிவார்டு இருக்கும். அந்த ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இது என்ன அப்படின்றதெல்லாம் கடைசியில் சொல்லுவாங்க. நான் கடைசியில் வீடியோவும் போடுறேன். இதை மஸ்ட் எல்லாருமே ஏர்ட்ராப் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட வேணாம். நீங்கள் இறங்கி ஒரு தடவை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஏர்ட்ராப்பும் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல கேலக்ஸி லிங்க்னு இருக்குல்ல, இந்த லிங்க்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிவி ப்ரௌசர் இல்லைனா மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உள்ள மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இல்லைனா கிவி ப்ரௌசர்ன்ட்டு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இங்கே அதை அட்டன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணினீங்கன்னா இந்த டாஸ்க் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரீட்வீட் பண்ணுங்கள். அதே எகைன் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. டிஸ்கார்ட்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டை நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். இதில் கிவி ப்ரௌசரில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கிவி ப்ரௌசர்லேயே டிஸ்கார்டு ட்விட்டர் ரெண்டே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ இல்லை தான் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இல்லைனா லாகின் எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல மூணாவது ஒரு டாஸ்க் இருக்குது பாருங்கள். இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிரிட்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிரிட்ஜுன்றது நம்ம நிறையா ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ணியிருக்கோம். எதுக்காகவும் மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓல்டோ அப்படின்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜில் மேலே கனெக்ட் வேலட் அப்படின்றத கொடுத்த உடனே நம்மளுக்கு மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் ஷோ ஆகுது. மெட்டாமாஸ்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு எந்த விதமான ரியாக்ஷன் ஆகலை. மேலே 3 லைனை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க்கை பார்க்கல எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் ஃபஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் தான் கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு ZETA செயின் நெட்வொர்க்கில் இருக்குது. மேலே டேப்பை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த பேஜுக்கு போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு சென்ட் எத்தீரியம் நெட்வொர்க்கில் இருக்குது. இந்த எத்தீரியமை கிளிக் பண்ணி இதுவும் வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இருக்குல்ல எத்தீரியம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செப்போலியா அப்படின்ட்டு இருக்குது. மேலே மெயின் நெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்ட்நெட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்நெட்டுக்கு வந்துக்குங்க. இந்த இடத்துல செப்போலியா அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். என்கிட்ட செப்போலியா பிளாக் செயினில் எனக்கு 0.49 செப்போலியா நெட்வொர்க் இருக்குது. செப்போலியா நெட்வொர்க்கில் எத்தீரியம் பேலன்ஸ் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
செப்போலியா நெட்வொர்க் வந்து மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்கையிலே கீழே வந்து சேஞ்ச் நெட்வொர்க் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேட்டுரும். ஸோ இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த செப்போலியா பேலன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ என்கிட்ட வந்து இருக்கிற அமௌண்ட் இப்போ 0.001 இது நான் ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் வந்து ஸ்வாப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 0.00 ஒரு அமௌண்ட் வச்சுட்டு நான் சென்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸ்விட்சிங் நெட்வொர்க் ஃபெயில்டு. ஓகே, மறுபடியும் 3 லைனாக வந்து கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் பார்க்காம இருக்கேன் மெட்டாமாஸ்க்குள்ளே. இதுக்குள்ளே போனோன்னா நம்மளோட நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ண சொல்லுவோம். இப்போ காமிக்குதுங்களா? செட்டாச்சைன்லேருந்து எனக்கு செப்போலியாவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்றத கொடுத்து நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே பேக் வந்து வந்துடலாம். இது வந்து செப்போலியா அப்படின்றது சும்மா ஃப்ரீயாக ஃபேக் காயின் தான். இதை நம்மளால் செல் பண்ண முடியாது. யாரும் வந்து இதை செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். சரி, ஓகே. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து சேம் அதே அமௌண்ட்டை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சென்ட் கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஓகே, நோட்டிஃபிகேஷனே இப்போ தான் இங்கே வந்துருக்கு. நான் அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும். எனக்கு மாதிரி உங்களுக்கும் வந்து டிக் விழுந்துடும். தென் இந்த இடத்துல 4வது டாஸ்க் ஒன்று இருக்குது. இந்த 4வது டாஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோவிங்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாலோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ அந்த இடத்துல ரீஃப்ரெஷ் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது ரீஃப்ரெஷ் கொடுத்த உடனே இதுவும் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பிளாஸ்ட் செப்போலியா அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும் நெட்வொர்க்கை. அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு எதுவும் ஆகலை. அப்போ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் மெட்டாமாஸ்கில் வந்துருச்சா? இப்போ அந்த இடத்துல எகைன் வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துக்கலாம். பிளாஸ்ட் செப்போலியாவுக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் எகைன் வந்து பேக் போயிட்டு இப்போ அங்கே வந்து கிளைம் NFT அப்படின்றத கொடுத்து இந்த NFT வந்து கிளைம் பண்ணிக்கணும். இந்த NFT எல்லாத்தையும் நீங்கள் பிளாக் எக்ஸ்ப்ளோரரில் தான் செக் பண்ண முடியும். மெட்டாமாஸ்கில் பார்க்க முடியாது. என்னால் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுக்க முடியும். பட் அப்படி கொடுத்தோம்னா எத்தனை NFTக்கு நம்ம வந்து கொடுக்கணுன்றதை பார்த்துக்குங்க. அதனால தான் வந்து கான்டாக்ட் அட்ரஸ் கொடுக்குறதில்ல. பட் ஒரு தடவை நீங்கள் மின்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வேலெட்டெல்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல நான் 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டேன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாகவே எனக்கு அந்த NFT கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கான டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிரும். டோக்கன் மீன்ஸ் NFT வந்து ரிசீவ் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல அன்னவுன் இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டோட டெஸ்ட்நெட் நெட்வொர்க் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இது என்ன புதுசாக ஒரு இருக்குன்ட்டு. இது நம்மளுக்கு மைன் ஆகி இந்த காயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஃபேக் பிளாக் செயின் தான், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் நம்ம என்னைக்கு வந்து இந்த ஏர்ட்ராப் முடியுதோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போல தான் நம்ம அதை வித்ரா பண்ணி செல் பண்ணிக்கவும் முடியும். இன்னும் நீங்கள் கேலக்ஸி வரையில் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆனது மாதிரி வந்திருக்கும். நம்மளுக்கு NFT ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ செப்போலியா ஃபாசட் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். செப்போலியா அப்படின்ட்டு நான் எதை சொல்கிறேன் தெரியுமா? அந்த பிரிட்ஜ் பண்ணணும் பாருங்கள். அந்த பிரிட்ஜ் பண்ணையில் நம்மளுக்கு செப்போலியா ETH பேலன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் வந்து பண்ண முடியும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ மேலே வந்து இந்த இடத்துல நெட்வொர்க் இருக்குது. நெட்வொர்க்கில் நீங்கள் செப்போலியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 0ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் வந்து கிளைம் பண்ணணும் 0.5. அது முன்னாடியே கிளைம் பண்ணி வச்சுட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டெலிகிராம் சேனல் வந்து வந்துருங்க. டெலிகிராம் சேனலில் இந்த இடத்துல செப்போலியா ஃபாசட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் கிவி ப்ரௌசரில் வந்து இந்த லிங்கை மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து லோடிங் ஆகும். அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா மேலே வந்து அல்கமி லாகின் அப்படின்றத கொடுத்து ஓகே. இப்போ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை வச்சுட்டு சிம்பிளாக வந்து சைன் அப் பண்ணிடுறேன். எகைன் இந்த இடத்துல ஒரு கேப்ச்சா வந்து கேட்குது. ஓகே, இந்த மாதிரி மேலே உங்களோட யூசர் நேம் பேர் காமிச்சிருச்சு அப்படின்னா உங்களால் செப்போலியா ஃபாசட் கிளைம் பண்ணிக்க முடியும். நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா மெட்டாமாஸ்கோட அட்ரஸ், அந்த அட்ரஸை இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் மெட்டாமாஸ்க் அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் மீ ETH அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஐம் நாட் எ ரோபோட் இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சென்ட் மீ ETH. ஓகே, நம்மளோட ETH வந்து இப்போ சென்ட் ஆயிடுச்சு. மேலே வந்து இன்ட்டு சிம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ETH சென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்டான ETH அங்கே மெட்டாமாஸ்கில் வந்து ஆட் ஆகிரும். மெட்டாமாஸ்க்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ எனக்கு 0.49 இருந்தது, இப்போ 99 மாறிடுச்சு. அது காரணம் நம்ம இங்கே ஃபாசட் வந்து கிளைம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த
0.5 நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இது எவ்ரிடே டெய்லி நீங்கள் உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான் இதில் உள்ள டாஸ்க்கு. எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நான் வந்து புரியாத மாதிரி தான் கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் இதில் நான் டாஸ்க் 1 டாஸ்க் 2லாம் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கிவி ப்ரௌசர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது கூட ஒரு வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஏர்ட்ராப். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஃப்ளோவில் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.